ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளும் தேவன் நம்மளுக்கு நல்ல நாளாக கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபை இரக்கங்கள் அதிகமாக இந்த நாளில் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் எல்லாம் பெருகி கொண்டே இருக்கிறது. தேவன் ஒரு அளவோடு நம்மளை நிறுத்துகிறவர் கிடையாது. ஒரு அளவிலிருந்து, ஒரு மண்டலத்திலிருந்து அடுத்த அளவு, அடுத்த மண்டலத்துக்கு நம்மை அழைத்து செல்கிறது தான் தேவன். ஸோ தொடர்ந்து நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக, புதிய ஜீவனில், புதிய வாழ்க்கையில் உங்களை வாழ செய்து கொண்டே இருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். மார்க் 14ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு. இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வசனம் இது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபிக்க போகிறார். அப்போ சீஷர்களை கூட்டிட்டு போயிட்டு, இந்த இடத்துல நீங்க இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இயேசு சற்று அப்புறம் போனார். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, he went a little farther. இயேசு இன்னும் சிறிது தூரம் சென்றார். சீஷர்கள் ஒரு இடத்துல நிற்க சொன்னார், ஆனால் இவர் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறார். இன்னும் கொஞ்சம் தொலைவில் போகிறார். இன்னும் கொஞ்சம் முன்னேறி செல்கிறார். இன்னும் கொஞ்சம் படிகளை எடுத்து வைக்கிறார். அதற்கப்புறம் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை நீங்க செய்யுங்க, இருந்தாலும் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லும் பொழுது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி இயேசுவை பலப்படுத்துகிறார். அவர் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு அவருக்கு பலன் தருகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். இன்னும் சிறிது தூரம் செல்லுங்கள். டோன்ட் ஸ்டாப் வேர் யூ ஆர், கோ லிட்டில் ஃபார்தர். இன்னும் சிறிது தூரம் செல்லுங்கள். நம்ம அநேக நேரத்தில் நிறைய ஜெபம் பண்ணியிருப்போம், நிறைய காத்திருந்திருப்போம், நிறைய வேண்டி கொண்டு இருப்போம், ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்போம், அதுலேயே நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம், அங்கேயே தளர்ந்து போயிருப்போம். ஆனால் இன்னும் சிறிது தூரம் நம்ம போகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். டேக் ஃபியூ ஸ்டெப்ஸ் அஹெட். we are not going to lose anything but go a little further. நாம் எதையும் இழக்கப் போவது கிடையாது. ஆகவே இன்னும் சிறிது தூரம் நீங்கள் போக வேண்டும். go a little further in prayer, in fasting, in hope, in belief, in loving others, in forgiveness. உங்கள் ஜெபத்தில் இன்னும் சிறிது தூரம் செல்லுங்கள். உங்கள் உபவாசத்தில் இன்னும் சிறிது தூரம் செல்லுங்கள். உங்கள் விசுவாசத்தில், உங்கள் நம்பிக்கையில், அன்பு செலுத்துவதில், மன்னிப்பதில், பிறருக்கு உதவி செய்வதில், இப்படி பல காரியங்களில் இன்னும் சிறிது தூரம் செல்லுங்கள். இப்பொழுது இருக்கிற நிலையில் நின்று விடாதீர்கள். இன்னும் சிறிது தூரம் செல்லுங்கள். இயேசுவும் அப்படி செய்தார். தேவன் உன்னதத்திலிருந்த பலனையும் உதவியும் இயேசுவுக்கு தந்தார். இயேசுவின் நோக்கத்தை நிறைவேற்ற தேவனே உதவி செய்தார். ஆகவே இன்னும் சிறிது தூரம் நாம் செல்லும் பொழுது நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். பலனை தருவார், கிருபையை தருவார், வார்த்தையை தருவார், வழி நடத்துவார். God can do wonders in your next step that you take. நீங்கள் எடுத்து வைக்கும் அடுத்த அடியில் தேவன் பெரிதான, வல்லமையான, மகத்துவமான காரியங்களை செய்ய முடியும். அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்ப்பதற்கு, இன்னும் கொஞ்ச தூரம் செல்லுவதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து அவர் நாமத்தை உயர்த்துங்கள். பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். உங்களுக்காக தேவன் அற்புதங்களை செய்கிறார்.